பிக் பாஸ் நேத்து தான் விஜய் சேதுபதியோட பிக் பாஸ் கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடு கொடுத்துருந்தார். ஃபயரோ ஃபயர் எல்லாரும் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேற சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு நம்பி எபிசோட பாருங்க, ஒரு நல்ல எபிசோடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களும் நடந்துச்சு. பட் இந்த வீடியோல நடக்காத ஒரு 4 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணல, அதையும் நான் உங்ககிட்ட கொண்டு சேர்த்துறேனே அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஹைலைட்டு. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிருங்க மக்களே. நீங்கள் போடுற லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று எல்லாரும் ரோஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ரோஸ்ட் பண்ணாமல் போனது 2 பேர் தான். ஒன்று சுபிக்ஷா, 2வது கிமி. இவங்கள ஆள் ட்ரெஸ்ஸே நேற்று அவங்க எபிசோடில் இருக்காங்களா, வீட்டுக்குள்ளே இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி நீங்களாம் குழப்பத்திருப்பீங்க. அவங்க 2 பேரை நேற்று பேசவே இல்லை, தொடவே இல்லை அப்படின்றது ஒன்று. 2வதாக விக்கல்ஸ் விக்ரம ரோஸ்ட் பண்ண சம்பவத்தை உங்ககிட்ட காமிச்சாங்களா? ரோஸ்டா இது? அவர் மூஞ்சே அப்படியே வாடி போய் அப்படியே உட்காந்துருப்பார் பாருங்க, இப்படியே தலையே மேலே தூக்க மாட்டார், இப்படியே இருந்திருப்பார். விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஏற்பட்ட நிலைமை அப்படி ஆகி போச்சு. என்ன சார் நீங்க சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, ஒரு தைரியம் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி அடின்னு அடிச்சு விட்டாப்புல. பாவம், எப்படி தைரியம் கூட இல்லையா சார்? நீங்க ஓப்பனா ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், தைரியமா எழுந்து பேசுறீங்கன்னா இன்னும் எத்தனை நாள் தான் சேஃப் கேம் விளையாடிடுவேன்? சேஃப் கேம் விளையாடுறதுக்கு தான் வீட்டுக்குள்ள போனீங்களான்ற மாதிரி வாரு பக்கம் அடின்னு போட்டு அடிச்ச உடனே விக்கல்ஸுக்கு தலகாலு புரியாம அப்படியே ஐயோ சிக்கிட்டேமேடா, இதுக்கும் ஒரு அடியாடா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. அதனாலதான் எல்லா கண்டஸ்டன்ஸும் என்ன வரிசையா ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு, பேசினாலும் தப்பாயிரும் போல, பேசாம இப்படியே இருந்துரும், வாயே தரக்கூடாது, அவரா கூப்பிட்டா எழுந்துப்போம், இல்லைன்னா நம்ம கை தூக்கி வாங்கிக்க வேண்டான்ற மாதிரி அப்படியே அடக்கி வாச்சதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, இது 2வது. 3வதாக ஒரு பக்கம் விஜய் சேதுபதி திவாகர் எழுந்துக்கும் போது கிளாப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆடியன்ஸை கிளாப் பண்ணக்கூடாது, சிரிக்கவும் கூடாது திவாகருக்கு. ஸோ இது என்னன்னா, இவருக்கு அப்ரிசியேஷன், இவர் திங்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம சொல்றது எல்லாத்தையுமே அப்ரிசியேஷனாக எடுத்துக்கிட்டு ஸோ மிஸ்டேக்ஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ தயவு செய்து கிளாப் அடிக்காதீங்க, சிரிக்காதீங்கன்ற மாதிரி மக்கள்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த திட்டம் போதெல்லாம் கிளாப்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் விஜேஸ் கொடுத்துட்டாரு. ஏன்னா சில பேருக்கு அது புரிய மாட்டேங்குதே, நீங்கள் கைத்தட்டில் விட்டுறீங்க, அவங்க அதை எடுத்துக்கிட்டே சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. கை தட்டவே தட்டாதீங்கன்ற மாதிரி திவாகருக்கு கைத்தட்டு முடக்கப்பட்டது. அப்படியே கைத்தட்டே வரக்கூடாதுன்ற மாதிரி முடக்கப்பட்டு அவரை அப்படியே சைலண்ட் ஆக்கி வச்சு செய் நீ யாரு சார் தராதாரம் பேசுறது அப்படின்ற மாதிரி செஞ்ச தருணங்களும் சம்பவங்களும் நீங்களே பார்த்துருக்கலாம். தேவையான ஒரு விஷயம் தான், அப்பதான் அவர் குறைப்பாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. ஸோ அந்த வகையில இதுவும் நல்ல தரமான ஒரு சம்பவம் தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக ஒரு பக்கம் விஜிஎஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. நீங்க ஆக்சுவலா சம்பவம் பெருசா தான் நடந்திருக்கு, எடிட்ல கட் பண்ணி போட்ட சம்பவமே நமக்கு இப்படி இருக்குன்னா, அப்ப முழு சம்பவத்தை கட் பண்ணாம எடிட் இல்லாம போட்டிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா? இன்னும் பயங்கரமா ஃபயரா இருந்திருக்கும். கட் பண்ணதே இப்படி இருக்கு, அப்ப கட் பண்ணாத மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒண்ணு. அடுத்து விஜிஎஸ் ஒரு சில டாபிக், ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காராம். இதுல எந்த கண்டஸ்டன்ஸுக்கும் பதில் அளிக்க தெரியாம திக்கி திணறின மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சா. தெளிவான ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு, அதுக்கு எவனுமே ஒழுங்கா ஆன்சர் பண்ணல, இன்க்ளூடிங் நேற்று பாராட்டு வாங்கின வியானாவோட நிலைமை. வியானாக்கு பாராட்டிட்டு அடுத்த கொஸ்டின், சரி அந்த 2 ஒஸ்ட் இது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு பெருசா, ஸோ ஆக்சுவலா அந்த டாபிக்கும் ரொம்ப பெருசா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு, எவனுக்குமே ஆன்சர் பண்ண தெரியலையாம். வாட்ச் அவுட் கனியா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், வியானா, இவங்க எல்லாருமே அந்த பதில் அளிக்காம திணறிய தருணங்கள் நிறைய இருக்குது. அப்படியே ஷாக் ஆயிட்டு ஸ்டன் ஆயிட்டு நின்ன தருணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு காட்டப்படவில்லை. இன்னொரு பக்கம் அவங்க ரோஸ்ட் ஆகிட்டு அப்படியே சைலண்டா நின்றதெல்லாம் ஓகே, பட் இவங்க பதிலே சொல்ல முடியாம திக்கி தவிச்ச மூமெண்ட் எல்லாம் ஹைலைட்டா இருந்திருக்கான் மக்களே. அதெல்லாம் கட்டிங்ல போயிருக்கு, எடிட்டிங்ல போயிருக்கு, பார்த்துக்குங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து விஜிஎஸ் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காராமே அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. என்ன போராட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விஜிஎஸ் நேற்று என்ன கலர் ட்ரெஸ்ல வந்தாரு? பிளாக் கலர் ட்ரெஸ். அது பிளாக் கலர் ட்ரெஸ்ல ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு, நான் எதுக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கேன் தெரியுமா? ஸோ உங்களுடைய கேமை அப்போஸ் பண்ண வந்திருக்கேன், ஒஸ்ட் கேம் பிளே பண்ணியிருக்கீங்க, கருப்பு போராட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கருப்பு போட்டு வந்ததுக்கு உங்களோட கேம் பிளேவோட எதிர்ப்பு காட்டுறதுக்காக தான் நான் இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு செம காண்டுலயும் செம கடுப்புலையும் தான் விஜிஎஸ் அந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்காருன்றது தெரியுது. ஒரு பக்கம் அவருடைய நேமும் கெட்டு போகுது இல்லையா?
அவருடைய நேமும் கெட்டு போகுது, அவருடைய இதெல்லாம் கெட்டு போகுது. ஸோ அதுக்கு ஏதாவது திரும்ப கொடுக்கணும். நானும் 3 வாரம் பொறுத்து பார்த்தா நீங்க என்ன என் தலைமையில உட்காந்து ஆட்டுறீங்க. ஒரு பக்கம் இந்த சேனலோட இவங்களும் இப்படி பண்றீங்க, நீங்களும் இப்படி பண்றீங்க, வெளியே மக்கள் என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்களா, நான் அதுக்கு செஞ்சே ஆகணுன்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பும் போதே முடிவு எடுத்து தான் வந்திருப்பாரு போல. ஏன்னா வீட்டில் அவங்க ஒய்ஃபு அம்மா, அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்களாம் கூட ஷோ பார்க்குறவங்க தான். அப்படி ஷோ பார்க்குறவங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க மேபி. ஏன்னா எப்பா நீ பண்றது இப்படி இருக்கு, ஆனா வெளியே வேற மாதிரி இருக்கு, எங்களுக்கே புரியுது, தயவு செய்து ஒழுங்கா பண்ணுன்ற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்த ஃபோர்ஸே சொல்லி தெரியும் உங்களுக்கு. நானே ஒரு ஃபோர்ஸோட வந்திருக்கேன், நீங்க கைத்தட்டில் இதெல்லாம் பண்ணாதீங்க, டைரக்டா உள்ள போயிடலான்னு உள்ள போய் அடிச்ச தருணம் பார்த்துருப்பீங்களே, அதுதான் இது. ஸோ இதே இந்த மாதிரி ஒரு எபிசோடு இல்லை, வாரம் வாரம் இப்படி கொடுத்தீங்கன்னா ஏன் சார் டிஆர்பி இறங்குது, அப்படியே பிச்சுக்கிட்டு போவோம் சார். டிஆர்பி வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் நேற்று எபிசோட பார்த்துட்டு டிஆர்பியை மட்டும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் விஜிஎஸ் அடிச்சு பின்னி பெடல இருக்குங்க. டிஆர்பி இல்லை நீ இப்போ பார்த்தீங்களா டிஆர்பின்றத ஆணித்தனமாக அடிச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.